இந்த ஜூம் மீட்டிங் நாங்க தொடங்குறோம். இன்றைய கூட்டத்துல விசேஷமா வந்து நாங்க இப்ப நிக்கிறோம் வந்து சந்தோஷபுரம் கிராமத்துல. சந்தோஷபுரம் அவங்களோட பழங்குடியினர் தலைமை அலுவலகம் அமைஞ்சிருக்கிறோம். இது இன்றைய கூட்டத்துல வந்து சந்தோஷபுரத்துல இருக்கக்கூடிய சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளரும் அதுபோல இப்ப இன்றைய நாள்ல எங்களை இந்த இடம் வந்து சாலையூர் மற்றது சீதனவழி, இந்த 2 இடத்திலையும் புது நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து அந்த 2 இடத்துக்கும் சாலையூர்ல இருந்த சங்கத்தின் தலைவியும் சீதனவழியில இருந்து பொருளாளரும் வந்திருக்கிறாங்க. நம்ம திடீரென இன்றைக்கு எடுத்துக்கப்பட்ட முடிவு. எனவே நாங்க ஏற்கனவே இந்த சங்கத்தின் வளர்ச்சிகள் சம்பந்தமா உங்களுக்கு சொல்லிட்டோம். இது ஆரம்பிக்கிறது முதல்ல இப்ப நாங்க இந்த சந்தோஷபுரம் கிராமத்துல இருக்கக்கூடிய எங்களோட பொருளாளர் வந்து இந்த தங்க ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இப்போதைக்கு அந்த தங்கட சேமிப்பு அதை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்ற விஷயத்த அவர் சொல்றது கூட மற்றாக்களுக்கு காட்சி போட்டு நாங்க மற்ற விஷயத்த கலைப்போம் நினைக்கிறோம். பொருளாளர் சொல்லுங்க. ஓம் சார், வணக்கம். வணக்கம் தங்கச்சி, சொல்லுங்க. ஓம் சார், நாங்க 6 மாச காலம் நாங்க 6 மாசமா இந்த சேமிப்பு செய்து வரோம் சார். அதுல எங்களோட மொத்த காசு நாங்க சந்தா பங்கு 15,000 சந்தா பங்கு ஆரம்பத்துல 22 பேர் தான் இந்த சேமிப்பு ஆரம்பிச்சோம். நாங்க இப்ப எங்களோட சங்கத்துல 41 அங்கத்தவர் இருக்காங்க. நாங்க ஏற்கனவே தீர்மானிச்சது ஒரு மாசம் சேமிப்பு 100 ரூபாண்டு. அது சின்ன தொகையா இருக்கிறதால திரும்ப அடுத்தடுத்த மீட்டிங்ல எல்லாரும் சேர்ந்து கதைச்சு அதை 200 ரூபாய் ஆகினாங்க. இப்ப எங்கள்கிட்ட எல்லா மாசம் இந்த காசு சந்தா பங்கு எல்லாம் சேர்த்து 72,000 சார். அதுல 30,000 நாங்க கடன் கொடுத்திருக்கோம். 30,000 கடன் கொடுத்திருக்கோம். அதுல 15,000 எங்களோட பங்கும் சந்தாவும். அதை விட்டு இப்ப எங்கள்ட்ட சேமிப்பு இருக்கிற மீதி காசு 17,000 சார். நாங்க 17,000 இன்றைக்கு தான் சார் எங்கட 2ஆம் மாசத்துக்குரிய சேமிப்பு கூட்டம். இப்ப இந்த மீட்டிங் முடிய நாங்க அதார விடுவோம். அப்ப என்ன செய்ய போறீங்க அந்த காசை வேண்டி திருப்பி? திரும்பவும் நாங்க கடன் வழங்கணும் சார், இருக்கிற காசோட சேர்த்து. சரி, நல்லது நல்லதாங்க, நல்ல விஷயம். உங்களோட பதிவு என்ன மாதிரி இருக்குது? உங்களுக்கு சங்கத்துல பதிவு பதிவு செய்யற நடவடிக்கை அண்டு எங்கட தலைவி அக்கா வந்து சந்திச்சுட்டு போனவங்க வந்து எல்லாம் கேட்டுட்டு போனவங்க. எங்கட சேமிப்புட தொகை, நாங்க எங்கட நோக்கம் அதெல்லாம் வந்து கேட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. திரும்ப வருவாங்க. நாங்க இவங்க எல்லாம் மீட்டிங் ஒழுங்கு பண்ணிதான் அவங்களுக்கு சொல்லட்டாமன்னு சொல்லிருக்காங்கன்னு. உங்களுக்கு சிடிஓ வந்தாரா? உங்களுக்கு சிடிஓ வந்திருக்காரா? திருவோணமலை. நல்ல விஷயமா? ஓகே, நல்ல விஷயம். நீங்க பதிவு செய்துட்டால் மேற்கொண்டு நாங்களை பற்றி உங்களை பற்றி வெளிநாட்டுக்கு அறிவிக்கலாம். இப்படி சங்க நல்ல ஐயங்கள் சொல்லி மேற்கொண்டு செய்யலாம். நல்ல விஷயம் தங்கச்சி. இதுல சந்திரநாத் சார் என்னன்னு சொன்னாலும் இப்ப நாங்க வந்து இப்ப சந்தோஷபுரத்தை தான் மெயினா அவங்களோட அலுவலகமா வச்சிருக்கிறோம். இதுல வந்து அந்த மொத்தம் இந்த மூதூர் டிஎஸ் அந்த எல்லைக்குள்ள வந்து 9 பழங்குடியினம் கிராமம் இருக்குது. அந்த 9லயும் வந்து 1, 2 ஜிஎஸ்டி விஷயம் வித்தியாசமா இருக்கிறபடியா நாங்க இப்ப என்னன்னா இவங்களுக்கு தனித்தனியே அமைக்கிறத காட்டிலும் இவங்களை வந்து ஒவ்வொரு 2 கிராமத்தை இன்றைக்கு நாங்க நிர்வாகத்தாங்க அமைச்சிருக்கிறோம். அந்த நிர்வாகத்துக்கு நாங்க 6 மாத காலத்துக்குள்ள அவங்களோட செயல்பாடை சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரி அவங்க செய்யறது நடவடிக்கை கடன் சொல்லி இருக்கிறோம். அப்ப அங்க இருந்து நாங்க அந்த பைலோ வந்து இன்றைய கூட்டத்திலையும் நாங்க அந்த பைலோ சம்பந்தமா கதைக்க போறோம். இவங்க எல்லாரும் அந்த மகாசக்தி மாதிரி அங்கிருந்து கிளைச்சங்கமா இருந்துதான் இந்த சந்தோஷபுரத்தோட நாங்க நெஞ்சு ஒரு சங்கமா பதிகிறதுக்கு தான் இப்போதைக்கு நாங்க அதை முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுதான் பொருத்தமா இருக்கும். அவங்களுக்கு நாங்க கலைஞ்சி இருக்கிறபடியாலும் குறிப்பிட்ட ஆக்கள் இருக்கிறபடியாலும் உங்களுக்கு அது ஒரு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்ப நாங்க இன்றைக்கு வந்திருக்கிறதுல வந்து சாலை உரம் சாலை உரம் மற்றது சீதனவழி. இப்ப அவங்கள வந்து நீங்க இப்ப இன்றைக்கு நான் உங்களை வந்து சந்திச்சேன். நான் என்ன காய்ச்சல் நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி இருக்கின்றது இதுல சுருக்கம். வேல்வேந்தன் சாலை ஊர்லயும் ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறீங்களா இல்லையா? அப்படியா? சாலையில ஒரு ஒரு பிரான்ச் தான் அது. என்னடா ஓ அவங்களோட பிரான்ச். ஓ ஓ அதுல எத்தனை அங்கத்தை இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கணும் என்ன அதுல? சாலை ஊர்லயும் வந்து இன்னைக்கு உங்களோட வந்தார்கள் எத்தனை பேர்? அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு நிர்வாகம் மட்டும் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு நிர்வாகம் மட்டும் அமைச்சிட்டாங்க. இது சாலை ஊர்ல இல்ல, சீதனவழியில நிர்வாகம் அமைச்சிருக்குது. என்ன அங்க எத்தனை பேர் நீங்க? 15 பேரு சங்கத்துல இருக்கோம். இன்னும் நாங்க பொதுவா மீட்டிங் போட்டு காசு இல்ல இல்ல அது பிரச்சனை. நம்ம அதை கதைப்போம். இப்ப நீங்க வந்து இன்றைக்கு நான் வந்து உங்களோட வந்து காய்ச்சி போட்ட விஷயத்தை பத்தி சொல்லுங்க. என்ன நீங்க உங்களை பத்தி யாரு? வணக்கம் சார். நான் சீதனவெளியில கூட்டுறவு சங்கத்துல பொருளாளரா இருக்கேன் சார். எங்களுக்கு வந்து இன்னைக்கு சார் வந்து இந்த கூட்டுறவு சங்கம்னா என்ன, அதுல இருந்து எப்படி நீங்க பயன்கள் பெறலாம், அதுல எப்படி சேமிப்பு செய்யலாம்னு சொல்லி எங்கிட்டையும் கேள்வி கேட்டு இருந்தாரு. அதை பத்தி முழுமையான தகவல்கள் அவ்வளத்தையும் தந்து எங்களுக்கு வந்து அந்த இது கூட்டுறவு சங்கம்னா என்னன்னு சொல்லி தெரியாம இருந்த எங்களுக்கு அத வந்து எல்லாத்தையும் சொல்லி எல்லா விளக்கமும் கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் விளங்கிக்கிட்டோம். அப்ப நாங்க வந்து போன கிழமை தான் எங்க நிர்வாக கூட்டம் ஒண்ணு நடைபெற்று அதுல தலைவர், செயலாளர், உறுப்பினர் மாதிரி எல்லாம் தெரிவு செஞ்சோம். நாங்க இன்னும் இந்த மாசத்துக்குரிய சந்தா எடுக்கல சார். இந்த மாச கடைசியில தான் எல்லாத்திட்டையும் கதைச்சு போட்டு எடுக்கலான்ட்டு இருக்கோம். நாங்க வந்து சேமிப்பு தொகையா இப்போதைக்கு கதைச்சு எல்லாரும் முடிவு எடுத்திருக்கோம். ஒரு 500 ரூபாய் மாசத்துக்கு சேமிப்போம் அப்படிங்கிறது. 500 ரூபாய் எல்லாரும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோம் சார். அப்ப மாச கடைசியில தான் நாங்க வந்து அந்த காசு வந்து அறவீடு செய்யணும். நல்ல விஷயம். உங்களோட கிராமத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க தங்கச்சி? சீதனவெளி சார். சீதனவெளியா? ஓ சீதனவெளி சந்தோஷப்படுறதுக்கு அங்கால சார். ஓகே ஓகே நல்ல விஷயம். இப்ப தற்போது எத்தனை அங்கத்தவர் உங்களுக்கு வாரண்ட் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க உங்க சங்கத்துல? எங்கட சங்கத்துக்கு இப்ப எல்லாத்திட்டையும் கதைச்சு ஒரு 20 பேரு சரியா வந்திருக்கோம் சார். 20 பேர். ஓகே நடைமுறை அப்படியே படுத்தி கொண்டு போகல. இப்படி நாங்க ஒரு 40 பேத்துக்குள்ள கிட்டத்தட்ட 40 பேத்துக்குள்ள நாங்க எடுத்துருவோம் எங்க சங்கத்துக்குள்ள. நல்ல விஷயம். ஓகே ஓகே. நீங்க ஒழுங்காக வடிவாக மற்ற சந்தோஷப்பட வந்து நீங்கள் இயங்கினால் உங்களோட சங்கம் ஒரு பலமா வந்தால் அதுக்கான சகல உதவிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே? ஓகே. நாங்கள் மேற்கொண்டு எங்களோட சங்கத்தின் சார்பில் வேறு எங்களுக்கெல்லாம் ஒரு இருக்கிற சுவாஜினி இருக்கிற எல்லாம் நேரடியாக வந்து காய்ப்பினம், இங்கேருந்து வந்து பார்ப்பினம். அடிக்கடி உங்களுக்கு இப்போ வேறு இருக்கிற நல்ல நியாயமான அளவுக்கு உதவி கிடைக்கும் உங்களுக்கு. வெகு விரைவில் நீங்கள் சங்கத்தை உருவாக்கினீங்கன்னால் மிச்சம் நாங்கள் எல்லாருமா ஒரு பலம் வந்துடலாம். சிறுதான ஒரு சங்கம் எல்லாம். சரி, நல்ல விஷயம் தாங்க. நல்ல சந்தோஷம். உங்களை என்ன பேர் சொன்னீங்க? உங்களோட பேர்? சுமன்ராஜ் கலைச்செல்வி. கலைச்செல்வி. நீங்க என்னவா இருக்கிறீங்க அதுக்கு? நான் பொருளாளரா இருக்கேன் சார். ஓகே, பொருளாளர் இருக்கிறேன். ஓகே. அந்த எங்கட தலைவரும் இருக்காரு சார். ஓகே. அதே சொன்ன நான் மற்ற எங்களை அங்கத்தவருக்கும் பற்றி சொல்லலாம் உங்களோட சங்கத்தை பற்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து தெய்வமலர். தெய்வமலரா? ஆமாம். வணக்கம் தெய்வமலர். ஓகே, சொல்லுங்க. நாங்கள் என்ன இப்போ நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் சொல்றத. நாங்கள் எங்களுடைய சங்க அங்கத்தவர்களுக்கும் நாங்கள் உங்களை கிராமத்தை பற்றியும் சொல்லலாம். இப்படி நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிக்கல வெகு விரைவில் நீங்கள் சரியாக இயங்கினால், இந்த வேல்வேந்தன வழிகாட்டில் இயங்கினால் வெகு விரைவில் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நீங்கள் தலைவியாக முதலாக பொறுப்படுத்துக்கிறீங்கள். நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரி இந்த சங்கத்தை கொண்டு போக போறீங்கன்ற சொன்ன எல்லாம். இப்ப எங்கட ஏரியாங்க வந்து பின்தங்கிய கிராமங்கள். இப்ப அண்டிய பிரதேசங்கள் மீன் பிடிக்கல அந்தந்த சீசனுக்கு தான் எங்களுக்கான தொழில் இருக்குது. இப்ப அந்த காலகட்டம் போக எங்கடையில வந்து இப்ப நாங்க ஒரு சேமிப்பு குழுவா ஒண்ணு அமைச்சு அந்த கூட்டுறவு சங்கத்துக்குள்ள வார காசுல வச்சுட்டு மக்களுக்கான ஆடு வளர்ப்போ, கோழி வளர்ப்போ அப்படிதான் நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம். அதுதான் எங்கட நோக்கமும். ஓகே, நல்ல விஷயம். நல்ல விஷயம். நிச்சயமாக நீங்கள் சரியாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு போனால் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. நான் இப்போ ஒரு மாதத்துல ஒரு கூட்டமா 2 கூட்டமா போட போறீங்க வழக்கமா?
நாங்க ஒருக்கா என்ன இருக்கா 15 ஒரு மாசமா போடுவோம். ஒரு மாசத்துல நாங்க கடைசியில எல்லாம் அப்படி போட்டுடுவோம் சரி ஒரு கூட்டம். ஆமா சரி சந்தோஷம். நீங்கள் ஒழுங்கா இயங்கினால் நான் நினைக்கிறேன் நல்ல எதிர்காலத்தில் உங்களோட மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் மூலமாக உதவி பெற்றுக் கிடக்கிற வாய்ப்பு இருக்குது. சந்தோஷம். உங்களோட சங்கத்துக்கு ஒரு பேரும் வச்சிட்டீங்க, இனிதான் வைக்க போறீங்களா உங்களோட சங்கத்துக்கு? இல்ல இவங்களுக்கு என்னடா இப்ப இவங்க வந்து சீதனவழி, இவங்க இப்ப நாங்க வந்து சந்தோஷபுரத்தோடு தான் மெயினா வச்சு கொண்டு செய்ய போறோம் தானே. ஆனா இவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கலாம் தானே குவேன், அதாவது என்ன மூதூர் குவேன், இந்த அவங்களோட இடத்துல பேரை போட்டு இப்ப சீதனவழி குவேனி கூட்டுறவு சங்கம் தான் வரும். ஆனா மெயினா வந்து இந்த மூதூர் பிரதேசம், அதான் இந்த பைலோவுல பேர் வைக்கிற சம்பந்தமா சொல்லி கொண்டு நாங்க இப்ப இவங்கள்ட்ட வந்து இப்ப தனித்தனி சங்கமா போனா தானே ஒரு பிரச்சனை. தனித்தனி சங்கமாயும் பதியலாம், பேர் இருக்கும், பேரை வைக்கலாம். அப்ப நாங்க அது இப்ப இன்றைய கூட்டத்துல நாங்க இது சம்பந்தமா அவங்களோட ஒரு காட்சி போட்டு நாங்க அதை தனியாக்குறதா உண்டாச்சு. இந்த ஒரு தனித்தனி பைலோவில கிளை குழுக்களை ஒரு என்னன்னு சொல்றோம், ஒரு பவர்ஃபுல் ஆகி செய்யற மாதிரிதான் வச்சிருக்கிறோம். 6 மாதத்துக்குள்ள இயங்கட்டும். இன்னைக்கு நாங்க இப்போதைக்கு அந்த குவேரி மகளிர் சுயதொழில் கூட்டுறவு சங்கத்தின் சீதனவழி கிளை, மற்றது சாலை ஒரு கிளை அப்படின்றதான் நாங்க படுக்கோம். சரி 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 சரி. இப்ப இன்னைக்கு நிர்வாகத்தை அமைச்ச சாலையூர் கிராமம், சாலையூர் கொஞ்சம் பேர் இதாகிறது. அது தலைவன், நீங்க தலைவி அப்படிங்கிறது. நன்றி சார். நான் சாலையூர் மனோன்மணி கதைக்கிறேன். என்ன ஃப்ரெண்டாங்க, இதுவரைக்கும் உண்மையில நாங்க சரியான ஒரு கஷ்ட நிலைமையில மாண்டு கொண்டு இருந்தாங்க. மீன் பிடிச்சி இறால் பிடிச்சி இப்படித்தான் நாங்க எங்க நிறைய பேர் எங்க இதுல சேர்ந்துருக்கவங்களாம் விதவை. ஆனா உண்மையிலேயே நாங்க கூடுதலா நன்றி சொல்லணும் பண்ணா திருச்செல்வத்துக்கும், அதாவது வரதனுக்கு தான் கூடுதலா நன்றி சொல்லணும். என்ன சொன்னா அவங்க தான் கூடுதலாக இதுல எங்களுக்காக பழங்குடி மக்களுக்காக ஓடி கஷ்டப்பட்டு அவங்களோட உண்மையில சொல்ல போனா மிகவும் கஷ்டத்தோட அவங்க இருவரும் தான் இதுல ஓடி திரிகிறாங்க. பழங்குடி மக்கள் நல்லா வாழணும், கஷ்டப்படாம சாப்பிடும். ஏன்னா நிறைய பின் வாங்கி எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இனிமே வருங்காலத்திலையும் எங்களோட பிள்ளைகள் அப்படி ஒரு கஷ்ட நிலைமையில எங்களை போல பின்தாங்கியா போகக்கூடாது என்ற ஒரு நிலைமையா. அது மட்டுமல்ல இந்த இதுலயும் நீங்க மாதம் சொந்த பணத்தை தந்து எங்களோட கஷ்டத்தை தீக்கிற இதுக்காக உண்மையிலும் மிகவும் உங்களுக்காக நாங்க நன்றி சொல்லணும். இனிமேலும் வருங்காலம் எங்களுக்கு இப்படி ஒரு பஞ்சங்கள் எங்களோட பிள்ளைகள் படக்கூடாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடியும் உண்மையிலே நான் மிகவும் நன்றி சொல்றேன். ஆனா இப்ப இதுதான் ஸ்டார்ட். எங்களோட ஊர்ல இந்த இது காசு கட்டுறது வந்திருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு இது இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு இன்னும் நன்றி சொல்ல வேண்டியது. ஆனா கூடுதலாக அது வரதனையும் இந்த திருச்செல்வத்தை நாங்க மிகவும் நன்றி கூறுறோம். உங்களை எல்லாம் அறிமுகப்பட்டு இப்படி ஒரு வழிக்கு நாங்க கொண்டு வந்தவங்களை உண்மையிலே நன்றி சொல்றேன் சார். உங்களுக்கு மிகவும் நன்றி சொல்றேன். ஆனால் இந்த சங்கங்கள் உண்மையாக நாங்க உருவாக்குவோம் அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட உங்களோட கூறி நாங்க விடப்படுறோம். என்னன்னா நீங்கள் உண்மையில ஒரு சங்கமா வந்தால் உங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது. இப்ப நீங்கள் சந்தோஷபுரத்தோட அதோட சேர்ந்து மற்ற மகாசக்தி அப்படிதான் இயங்குது. அது கீழே 22 சங்கம் இயங்குற மாதிரியும் நீங்கள் சந்தோஷபுரத்தோட சேர்ந்து ஒரு பதவியோட நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இலகுவாக இருக்கும். அதெல்லாம் காட்டு தெரிவினவில் வேற இந்த மகாசக்தி இந்த அவையில் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் உங்கள் சங்கத்தை கொண்டு போகிறேன்னு வழிகள் காட்டு தெரிவினம். ஏனென்றால் சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பதிவு வந்தால் உங்களுக்கு அதிலும் பார்க்க ஒரு பதிவு கீழே நீங்கள் 11 கிராமத்தை நீங்கள் ஒன்றிணைச்சிங்கன்னால் நல்ல அந்த இதில் மற்ற திலகரன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சில இதில் சொல்லுவார். அவர் என்ன மாதிரி தங்களோட சங்கத்தை செய்யணும், ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு பேரும் வச்சிருக்கிறார். திலகர் இருக்கா சொன்னால் நல்ல என்ன மாதிரி இப்போ இவரை நிற்கிறார், எங்களை வேல்வேந்து நிற்கிறார். இப்போ இவைக்கு ஒரு வழிகாட்டெல்லாம் சொன்னீங்க நல்ல நோமலா என்ன மாதிரி சொல்லு. ஓகே ஓகே தேங்க்ஸ் சார். இல்ல சார் வணக்கம் சார். சந்திரநாத் சார் உங்களுக்கு வணக்கம். முதல்ல அது என்னன்னா உங்களோட முயற்சியை நான் பாராட்டுறேன். நீங்கள் வந்து உண்மையில எந்த மாதிரியில நீங்க கடுமையா கஷ்டப்படுறீங்க. அதுக்கு உங்களுக்கு மறுபடியும் ஆள் உழைக்கணும் உரையை பிரார்த்திக்கிறேன். உண்மையில உங்களுக்கு நோக்கம் வந்து இலக்கு வந்து இலங்கையில வந்து அனைத்து
தமிழ் மக்களும் கூட்டுறவா வாழணும், வாழ்வாதார மேம்படுத்தணும், வறுமையை ஒழிக்க வேணும் என்ற திட்டம் கூட தூரண திட்டத்தை நான் பாராட்டுறோம். ஆனால் இன்னும் இவங்க சொன்னாங்க, இந்த மன்னன்மணி சொன்னதுல வந்து எனக்கு நாங்கள் ரெண்டு கடைசியா வேல்மேனேஜர் லைன்ல நிக்காரு சரிக்காரோ இருக்கிறது சூமில் இருக்கணும் சூமில் நடந்து இருக்குது. நாங்கள் அப்ப எனக்கு என்ன சொன்னேன், மனோன்மணி சொல்றது வந்து நாங்க கடைசியா நாங்க இந்த கோட்டக்கர்ல மீட்டிங் போறோம் அந்த சங்கமா இல்ல வேல்வேந்தர் சொல்லுவார் என்னென்றால் அவர் இப்ப இது சந்தோஷபுரம் விளங்கப்படுத்த வேல்வேந்தர் சொல்லுங்களேன் சார். சிலர் என்னண்டா இப்ப நான் இடிகள் ரிங்கோவில மூதுரன்ற இடத்துல இருக்கக்கூடிய சந்தோஷபுரம் என்ற இடம் இங்கதான் இப்ப நாங்க கள விஜயத்துல நிக்கிறோம். இங்கதான் ஒரு புது சங்கத்தை அந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்க இருக்கிறோம். அதுல இப்ப முதல் கட்டமா வந்து இன்றையோட 3 கிராமம், அதாவது மெயினா இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை பகிர்ந்து 3 கிராமங்களை இன்றைக்கு தனித்தனி நிர்வாகம் அமைச்சு இன்றைக்கு சேர்த்து இருக்கிறோம். இவங்கள்ட்ட இப்ப அந்த மகாசக்தியின் அமைப்பை ஒத்ததாகதான் கூட நிர்வாக கட்டாயமா கொண்டு வரணும்ன்ற விஷயத்துக்காண்டிதான் இப்ப சந்திரநாத் சார் உங்களை இதோட ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்ப நீங்க கதைச்சது வந்து இன்றைய நாள்ல வந்து அந்த மூதூர்ல இருக்கக்கூடிய சாலையூர் என்ற ஒரு கிராமம், பழங்குடி மக்கள் இருக்கிற கிராமம். அங்க வந்து இப்போதைக்கு 25 குடும்பம் தான் என்னவோ பதிவு செய்யப்பட்ட குடும்பமா இருக்குது. மற்றாக்கெல்லாம் வேறவராக்கள். இப்ப இந்த நிலையில இந்த மூதூர் பிரதேச செயலகத்துல வந்து 9 கிராமம் இருக்குது. 9 பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய கிராமம் இருக்குது. ஆனா இதுல என்ன விசேஷம் என்னன்னு சொன்னா, ஒரு ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஜிஎஸ் டிவிஷன் வேற. உதாரணம் சொல்லுவோமே, கட்டபுரஞ்சான் என்று சொன்னா கட்டபுரஞ்சான்ல இருக்க வடக்குல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அதுல வந்து 4-5 கிராமம் இருக்கும். ஆனா ஒரு ஜிஎஸ் தான் இருக்கும். அந்த ஒரு ஜிஎஸ் டிவிஷனுக்குள்ளதான் ஒரு அந்த பழங்குடி மக்களோட கிராமம் இருக்குது. அப்ப இந்த ஒரு பிரச்சனை வாரபடியா வேலுக்கு அந்த கிராம மட்டத்துல கொண்டு போகக்குள்ள இன்னும் அந்த பழங்குடி மக்கள் என்று பேரை கொடுத்து செப்பரேட் பண்ணாம குவேனி என்ற பேரை வச்சு கொண்டு மகளிர் அபிவிருத்தி சங்கமா வச்சு, அப்ப பிரதான சங்கமா சந்தோஷபுரம் தான். இப்ப மகாசக்திக்கு உங்களோட ஆலையடி வம்புல அதுல இருக்கக்கூடிய மாதிரி அக்கிரமத்துல இருக்கிற ஆபீஸ் மாதிரி இவங்களுக்கு ஒரு மெயினான ஆபீஸ் சந்தோஷபுரத்துல இருக்கும். மற்ற ஏனைய 8 வந்து அவங்களோட கிளைகளா இருக்கும். அப்ப அந்த கிளைகளோட செயல்பாடுக்குத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அந்த விடிவெளியில இருந்த அந்த நிறைய மாற்றி கிளைகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம். அங்க ஒரு கமிட்டி, அது ஒரு ஆக்ஷன் கமிட்டி, அதுல இருந்து நிர்வாகம் அப்படி கொண்டு வர்றது. அப்ப இப்ப இவங்களுக்கு தேவை என்று சொன்னா எப்படி அந்த கிளைச்சங்கம் நடக்குது, அந்த கிளைச்சங்கத்துக்கு சேமிப்பு எப்படி, அந்த கடனுக்கு தன்மைன்றது என்றதை பத்தி நீங்க உங்களோட மெயினான சங்கத்தை வந்து சொன்னீங்கன்னா அது சொல்லுங்க. என்ன மாதிரி கிளைச்சங்கம்? என்னடா சார், என்னடா நாங்க சொல்ற விஷயம் வந்து சார் சொன்ன விஷயம் வந்து நல்ல விஷயம் கூட உங்க முயற்சி இல்லை. என்னடா நாங்களோட செயற்பாடு எப்படின்னா, நாங்க வந்து எங்களுக்கு 22 கிராம சேவை விதி, ஒரே ஒரு டிஎஸ் டிவிஷனுக்கு 22 கிராம சேவை விதி விதிக்கு எங்களுக்கு. அது தமிழ் பிரதேசம், முழுவதும் தமிழ் பிரதேசம். அதுல வந்து எங்களுக்கு 22 கிராம பிரிவுல வந்து எங்களுக்கு 22 பிராஞ்ச் இருக்குது. அதாவது கிளைச்சங்கம் இருக்கு எங்களுக்கு. ஒரு கிளைச்சங்கம், அது ஒரு பிராஞ்சி, ஒரு 7 நாள்ல ஒரு பிராஞ்சி, ஒரு கிளைச்சங்கம் இருக்கும். அதுல ஒரு 300 200 அங்கத்தை இருப்பாங்க. அதே மாதிரி 8 இருக்கும், 8 2 7 3 அப்படின்னு பிரிவாங்க. டிவிஷன் ஜிஎன் டிவிஷன் பிரிவுக்குள்ள நாங்க ஒரு பிரான்ச்சுக்கு வந்தீங்க. அந்த பிரான்ச்சுக்கு வந்து நாங்க என்ன செய்ய முடியும்னா, ஒவ்வொரு பிராஞ்சுக்கும் பேர் இட்டிங்க. அதாவது சர்வசக்தி, துருவசக்தி, சிம்மசக்தி, ஞானசக்தி, தெய்வசக்தி, வீரசக்தி, அப்படி நாங்க இப்படி பெண், அதாவது மகாசக்தி என்ற ஒரு தாய் சங்கம் எங்களோட ஒரு நிர்வாக கட்டமைப்பு வந்து ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்கு தனியே. அதன் கீழே உருவாக்கப்பட்ட கிளைகள் தான் இந்த சங்கங்கள். நான் சொல்றது கிளைச்சங்கங்கள். இந்த கிளைச்சங்கங்கள் நாங்க ஒரு பேர் விட்டு 22 கிளைச்சங்கங்களையும் தான் 22 கிராம சபை பிரிவுல நாங்க வந்து உருவாக்கி இயக்கி கொண்டிருக்கோம். அதே நேரம் அந்த எப்படி கட்டமைப்பு பண்ணியோம்னா, எங்களோட ஒரு கிராம சபை பிரிவுல மிகிற உதாரணத்துக்கு ஒரு 200 ஒரு கிராம சபை பிரிவுல 200 அங்கத்தை மெம்பர்ஷிப் ஆங்கன்னா, அந்த மெம்பர்ஸ்குள்ள நாங்க அவங்க உள்ள ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யும். அவங்க 9 பேர் கொண்ட ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யும். அந்த 9 பேர் நிர்வாகத்துல வந்து அவங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், அதே நேரம் உப தலைவர், மற்றவங்க 5 பேர் வந்து இயக்குநர் உறுப்பினர் இருப்பாங்க. அவங்க 5 பேரையும் நாங்க அந்த கிராமத்துக்கு பொறுப்பா கொடுத்திருக்கோம். அந்த அதாவது நடக்கிற வாழ்வாதார முயற்சி, ஏனைய செயற்பாடுகளுக்கு அவங்க ஊடாக எங்களோட தலைமை காரியாலயம் மாசத்துக்கு பரிந்துரைப்புகள் வரும். உதாரணத்துக்கு எங்களுக்கு இந்த 5 பேர் கடன் பண்ணணும்னா அந்த கிளைச்சங்கம் தான் அந்த கடன் எடுக்கக்கூடிய தகுதியானவங்க தெரிவு செய்வாங்க. அவங்களோட எங்களோட கிளைச்சங்கம் தலைமைப்படத்துக்கு வரும், மாசத்துக்கு ஹெட் ஆபீஸுக்கு வரும். அந்த எங்களோட ஹெட் ஆபீஸ்ல ஒரு நிர்வாகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா,
அந்த 22 கிளையில இருக்கிற 9 பேரை கொண்ட குழுத்தான் எங்களோட பொதுச்ச உறுப்பினராக செயற்படுவாங்க. அதாவது எங்களோட 22 பிராஞ்சில இருக்கிற 9 பேரோட குழு வந்து கிட்டத்தட்ட 198 200 வருவாங்க. அந்த 200 பேரும் வந்து ஒரு மத்திய எங்கட மகாசக்தி ஒரு ஹெட் மத்திய ஒரு இடம் இருக்கு. அந்த எங்க ஹோலுக்குள்ள வச்சு அந்த 22 பேருக்கும் 2 வருடத்துக்கு ஒருக்கா அவங்க கூட்டி அவங்களை பொதுச்ச உறுப்பினர் தெரியும். அதாவது மகாசக்திய தலைமைத்துவத்தை வழி நடத்துற இயக்குநர் சபை நாங்க 9 தெரியும். அந்த 200 பேருக்குள்ள 9 பொதுமக்கள் ஏகமனதாக தெரிவு செய்து 9 தந்தா அந்த 9 நபர்கள் தான் அந்த 22 பிராஞ்சையும் அந்த அவங்களோட ஆட்சி கூட்டுற காலத்துல அவதானிச்சு கொண்டு அவங்களோட அபிவிருத்திகள், அவங்களுக்கு கொடுக்குற கடன்கள், அவங்களுக்கு என்னென்ன தேவை, வாழ்வாதார முயற்சி, கல்வி முயற்சி, ஏனைய திட்டங்கள் எல்லாம் அவங்க மெயினா எடுத்து செய்வாங்க அந்த 9 பேரும். அந்த பிராஞ்சில இருக்கிற அந்த 22 அந்த பிராஞ்சில இருக்கிற அந்த 9 பேரோட குழு வந்து அவங்களோட பரிந்துரைப்புகள், அவங்க செய்ய வேண்டிய அபிவிருத்திகள், யார் யார் கடன் வேணும், என்னென்ன குறைபாடு, அவங்க மாதாந்த கூட்டம் அவங்க கூடுவாங்க. ஒரு மாதாந்தம் ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த இந்த மாதம் இன்னைக்கு 5 பேருக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு சங்கத்துல விண்ணப்பம் வந்தா எங்களுக்கு 22 படிவம் என்ன கொள்ள 210 படிவம் சார் 110 படிவம் எங்களுக்கு வரும்போது நாங்க அந்த 110 பேரும் நாங்க இந்த மாதம் அவங்களோட சிபாரிசை ஏற்று நாங்க கடன் எங்களோட மாசத்துல தலைமைப்படத்துல வந்து கடன் குழு என்ற குழு இருக்குது, அபிவிருத்தி குழு இருக்குது, கல்வி அபிவிருத்தி குழு இருக்குது, கட்டட அபிவிருத்தி குழு இருக்குது. அப்படி நாங்க அந்த குழுவை நாங்க இயக்குநர் சபை ரொம்ப நாங்க தவறாக பொறுப்பை கொடுத்து பிரிச்சு வச்சுக்கோம். அந்த குழு கடன் குழு அங்க கிளைச்சங்கள்ல இருந்து வார கடன் படிவங்களை எங்க மாசத்தில இருக்கிற அந்த நிர்வாகத்துல இருக்கிற குழு வந்து பரிசீலனை செய்து இது யாரு தகுதியாக கேட்டுக்கிற கடன் தொகை சரியா பொருத்தமான தொழில் பயன்படுத்துறாங்களா, எங்களோட ஃபீல்டு ஸ்டாஃப் கூட நாங்க அதை ஒரு ரிப்போர்ட் எடுப்போம். சரி, சந்தோஷம். என்னென்றால் சில பேர் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆரம்பிக்கல முதலாவது ஒரு கிராமத்துக்கு சங்கத்தை உருவாக்குறதுக்கு அதுக்கு ஒரு பேர் இருந்தீங்க, என்ன பேர் ஒன்று வைக்கிறீங்க அப்படி அந்த கிராமம் அந்த ஒரு பேர் வைக்கலாம். இப்ப அது அவங்களோட நிர்வாகம் எடுக்கிற தீர்மானம். அந்த கிராமத்துல ஒரு பொதுவா ஒரு பெரியார் ஒரு ஆள் அல்லது இறந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஞாபகமான ஒரு சின்ன ஞாபகமான இடம் அளிக்கலாம், அல்லது ஏதாவது முக்கிய பிரதானமான தொழில் அதாவது தனிநபர்கள் வைக்கிறாங்க. அது நம்மளோட தெய்வங்களோட பேர் அவங்க எங்களை மாதிரி இப்ப ஒரு சக்தி தெய்வங்களோட பேர் வச்சு போகலாம். ஓகே வேல்வேந்தன். அப்ப இதுக்கு ஆலோசனை கேட்டா நல்ல உங்களை ஆரம்பிக்கிறபடியால இப்ப நீங்கள் அப்படியே கொண்டு போகலாம் வேல்வேந்தன். நீங்கள் என்ன உங்களோட ஐடியா படி என்னன்னு சொன்னா நீங்க சொல்லணும். அவர் முன்னாள் ஏசிடி அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சொல்லக்கூட என்னன்னு சொன்னால் சாதாரணமா நீங்க அந்த நிலையில இருந்தா இந்த சங்கம் இந்த நிலையில தான் அவங்களோட சங்கம் வந்தது போல இவங்களும் உங்க நிலைக்கு வரணும். இதுல ஒவ்வொரு அந்த 22 பிராஞ்சில் இருக்கக்குள்ள அந்த 22 பிராஞ்சில் இருக்கிற அங்கத்தவர்ன்றது சேமிப்பை நீங்க முதல் தடவை எப்படி பெற்றீங்க, எப்படி அந்த விஷயத்த மட்டும் சொல்லுவோம். அது மற்றதெல்லாம் ஓகே. அந்த எங்கட என்னடா சேர்வேட்ட கேள்வி நல்ல கேள்வி. என்னடா எங்களுக்கு அந்த 22 பிராஞ்சிலையும் இருக்கிற அங்கத்தவருடைய மாதாந்தம் அங்கத்தவர்கள் உடைய சேமிப்பு அந்த பிராஞ்சுக்கு நாங்க ஒரு பொருளாளர் வச்சுக்கோம். அந்த பொருளாளருக்கு மேலதிகமாக நாங்க ஒரு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் வச்சுக்கோம். அப்ப அந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தரும் அந்த பொருளாளரும் சேர்ந்து அந்த அங்கத்தவர்கள் மத்தியில மாதாந்த சந்தா வர விடுவாங்க. மாதாந்த சந்தாவை ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வச்சு கொடுத்துட்டு அந்த காசை சங்கத்துல ஓட்டுவாங்க. அந்த மாதாந்தம் ஒரு 22 பிராஞ்சிலேயே மாதாந்தம் அதுக்குரிய செயற்பாடு அது ரூட்டிங் அப்படின்னா ஊண்டிக்கு எங்களை பில் லிஸ்டா கூடாது. எங்களுக்கு மாதாந்த சந்தா 100 ரூபாய் அவங்கள்ட்ட சேமிப்பு சாதாரணமா அவங்க எவ்வளவு போடலாம், 50 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் அப்படி போடுவாங்க ஒருத்தரும். மாதாந்தம் அவங்க கட்டாயமா எங்களை நுழைவு அங்கத்தவர் அந்த ஒரு ஆரம்ப கட்டணம் 250 ரூபாய் செலுத்த வேணும். அதாவது அவங்களுக்குரிய படிவங்கள், அந்த புத்தகங்கள், மற்ற அவங்களோட சேமிப்புல ஆரம்பமாக ஒரு சேமிப்பு 100 ரூபாய்க்குள்ள ஒன்று கட்டாயம் ஒரு அங்கத்தவர் சேமிப்பு. அதுக்கு பிறகு அவங்க எவ்வளவு சேமிக்கலாம் ஒரு பூரண அங்கத்தவர் நாங்க உள்வாங்க. இதுல என்னண்டா இப்ப நாங்க இப்ப ஆரம்பம் இவங்களுக்கு சந்தா பங்கு பணம் 100 ரூபாய், சந்தா 100 ரூபாய், சேமிப்பு 100 ரூபாய் இங்க ஆரம்பம் தானே அப்படித்தான் வச்சிருக்கிறோம். அப்புறம் அடுத்த மாதத்துல 100 20 ரூபாய் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட சங்கம் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டு 87ஆம் ஆண்டு 86 ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் ஆரம்பிக்கப்படக்குள்ள ஒரு அங்கத்தை விட்டு நீங்க எடுத்த சேமிப்பு எவ்வளவு, இப்ப எவ்வளவு சேமிப்பு எடுக்கிறீங்க,
மற்ற ம். அந்த பிரதேசம் ஓகே அதெல்லாம் என்னென்றால் எங்களுக்கு ஆரம்பத்துல வந்து ஒரு அங்கத்தவர கட்டாய சேமிப்பாக 20 ரூபாய் இருந்துச்சு. அதாவது மாதாந்தம் கட்டாயமாக 20 ரூபாய் சேமிக்க வேணும். அவர் அந்த 20 ரூபாய் சேமிச்சால் அவர் 6 மாதம் தொடர்ச்சியாக 20 ரூபாய் வீதம் சேமிச்சாரா இருந்தா அவர் சேமிப்புக்கு ஏற்ற கடன் தொகை ஆரம்பத்தில் எங்களை வழங்கப்பட்டது. அதாவது 2000 அல்லது 1500 வழங்கப்பட்டது. அந்த 1000 ரூபாய் சேமிச்சவங்க காலப்போக்குல 50 ரூபாய் எங்களோட இயக்குற பொதுச்சி அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 100 ரூபாய். இப்ப அன்லிமிட்டெட், அதாவது அவங்க எவ்வளவு கட்டலாம் பண்ற சேமிப்புன்ற ஒரு நிபந்தனை எங்களுக்கு இருக்கிறதால இப்ப சாதாரணமா ஒரு அங்கத்தோட சேமிப்பு வந்து 560, 620, 4, 5 லட்சம் அப்படி அமௌண்ட்ல எனக்கு ஒரு சேமிப்பு. இப்ப சொல்ல போனா குறிப்பிட்ட ஒரு நான் நினைக்கிறேன் எங்களோட ஒரு 3000, 3500 அங்கத்தவர்ல 2000க்கு மேற்பட்டவங்க அங்கத்தவர சேமிப்பு வந்து 4 லட்சத்துக்கு தாண்டினாங்களா இருக்கிறாங்க இப்போதைக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கடன் திட்டங்களும் அதிகரிக்கப்பட்டு அவங்க விவசாய கடன் நான் தான் இப்ப உங்களை பேட்டியாளனும் ஆரம்பத்துல நீங்க கொடுத்த கடன், ஒரு ஆளுக்கு கொடுத்த கடன் தொகை இப்ப கொடுக்குற கடன் தொகை ஆரம்பத்துல கொடுத்த ஒரு ஆளுக்கு எவ்வளவு நோமலா கடன் எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? நாங்க ஆரம்பத்துல கொடுத்த வந்து 10,000 மாத்திரம். அதாவது இப்ப நாங்க கொடுக்குற வந்து 5 லட்சம் கொடுக்குறீங்க. விவசாய கடனுக்கு 5 லட்சமா இல்ல வேற விசேட கடன்? இல்ல, விவசாய கடனுக்கும் விசேட கடனுக்கும் 5 லட்சம், அது திட்ட கடன்களுக்கு 4 லட்சம். நன்றி நன்றி. என்னடா இதுல ஆரம்பிக்கப்பட்ட வட்டி வீதத்தை கூட அதை ஒவ்வொரு சங்கத்துக்கு வயலுக்கு அப்படின்னா அவங்க சங்கத்துல வந்து இப்ப நான் உங்களை மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் 3000 பேரோட இருக்குது. அதை உங்களுக்கு நாங்க புது சந்தர்ப்பம் வந்து அவங்களை கூட்டி கொண்டு காட்டுறாங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் பணியாளர் இருக்கிறதுல எங்களுக்கு 36 பணி அளிக்காங்க. 36 பணியாளர் இருக்கிறாங்க. அதை தவிர அவங்க செய்யறவையில வந்து பிள்ளைகளுக்கான அந்த நர்சரி ஸ்கூல் அது எத்தனை இருக்கு? பாலபாடு நடத்துறோம். பாலபாடு நடத்துறோம். அதுல வந்து 256 பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு வருஷம். இந்த வருஷம் 272 பிள்ளைகள் இந்த 2026 வந்து பாலபாடு சாலை நடத்துறாங்க. சரி, அப்ப இந்த நிலைமையில இருக்கிறாங்க பணியாளர்கள் இருக்கு எல்லாம் வந்து அந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆகவே நாங்க எடுத்த உடனே மகாசக்திக்கு போகாட்டியும் மகாசக்தி இருக்கிற 10வது படி என்று சொன்னா நாங்க ஒரு முதலாவது படியில நிக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் இன்றைய கூட்டத்தை நாங்க போட்டிருக்கிறோம். நன்றி. இதுல என்னடா இவங்க நன்றி நன்றி நன்றி. இப்ப ஆரம்பிக்கிறோம். என்னன்னா என்ன மாதிரி கேட்கறத பேர் வைக்கிறத பற்றி கேட்டா நீங்க பிறகு காயப்பாரு உங்களுக்கு இதற்கு இப்படி